உங்க இருதய ரேகை இப்படி இருந்தா தவறாமல் இதை பார்க்கவும். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இதய ரேகை என்றால் உடனே இதய ஆரோக்கியத்தை குறிப்பது என்று அர்த்தமல்ல. அதன் அளவு மற்றும் அமைப்பை கொண்டு ஒருவரது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறிப்பதாகும். கைரேக ஜோதிடத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கை துணையின் குணநலன்களையும் அல்லது காதலன் காதலியின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் சுலபமாக கண்டுபிடித்து விட முடியும். ஜோதிட சாஸ்திரத்தில் பல வகைகள் இருந்தாலும் அதில் ஒன்றுதான் இந்த கைரேகை ஜோதிடம். நம் உள்ளங்கைகளில் உள்ள ரேகைகளை மற்றவர்களிடம் ஒப்பிடும்போது மாறுபாடுகள் இருக்கும். அதில் அடர்த்தியாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் சில ரேகைகளின் வேறுபாட்டினை நம்மால் காண முடியும். அப்படி அனைவருக்கும் நம் கைகளில் கட்டாயம் இருக்கும் ஒரு ரேகைதான் இதய ரேகை. இந்த இதய ரேகையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக, கைரேகை ஜோதிடமானது ஆண்களுக்கு ஏன் வலது கையில் பார்க்கப்படுகிறது, பெண்களுக்கு ஏன் இடது கையில் பார்க்கப்படுகிறது என்பதற்கான காரணத்தையும் நாம் அறிந்து கொள்வோம். சூரியக்கலை என்னும் மூச்சுக்காற்று ஆண்களின் உடலில் வலப்பக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தி அவர்களின் வாழ்க்கையை வழிநடத்துகிறது. இதனால் அவர்களுக்கு ரேகை வலது கையில் பார்க்கப்படுகிறது. சந்திரக்கலை என்னும் மூச்சுக்காற்று பெண்களுக்கு இடது பக்கத்தில் ஆதிக்கம் செலுத்துவதால் அவர்களுக்கு இடது கை ரேகையில் பார்க்கப்படுகிறது. இந்த பதிவுல 3 விதமான இதய ரேகை அமைப்புகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதுல உங்களுடைய ரேகை எந்த அமைப்பு என்று கமெண்ட்ல தெரியப்படுத்தவும், இந்த தகவல் எந்த அளவு சரியா இருக்கு, உங்களுக்கு எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, இது போன்ற கைரேகை ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படிங்கிற லெட்டரை பதிவிடுங்க. ஒருவருடைய உள்ளங்கையில் சுண்டு விரலுக்கு கீழ்ப்பக்கம் வெளிப்புறத்திலிருந்து ஆள்காட்டி விரலை நோக்கி அழுத்தமாக செல்லும் ரேகைதான் இதய ரேகை. 2 உள்ளங்கைகளையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த இதய ரேகையை காண வேண்டும். இந்த ரேகையானது 3 விதமாக காணப்படும். இடது கையை விட வலது கையில் உள்ள இதய ரேகையானது சற்று உயரமாக இருக்கும். வலது கையை விட இடது கையின் இதய ரேகை உயரமாக இருக்கும். இந்த 2 இதய ரேகையும் ஒரே கோட்டில் இருக்கலாம். இந்த இதய ரேகையை வைத்துதான் ஒருவருடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை அமைகின்றது என்பதை கைரேகை ஜோதிடம் கூறுகின்றது. 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும்போது இதய ரேகையானது எப்படி இருந்தால் என்ன பலன் என்பதை காண்போம். இதில் கூறப்படும் பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டுமே. துல்லியமாக கணிக்கப்பட பிறந்த நேரமும் ஜாதகமும் அவசியம் தேவை. இதய ரேகைக்கு மேலே உள்ள கோடுகள் வைத்து திருமண ரேகை கணிக்கப்படுகிறது. இந்த ரேகை ஒருவருக்கு நீண்டு இருந்தால் திருமணம் தாமதமாகும் என்று சொல்லப்படுகிறது. இதய ரேகை சங்கிலி போன்ற அமைப்பில் வரும் சிறு சிறு கோடுகள் இருக்குமேயானால் அவர்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அன்பும் பாசமும் மிக்கவர்களாக இருப்பர். அதே சமயம் இதய ரேகை ஆரம்பிக்கும் போதே சிறு சிறு கோடுகள் மேலும் கீழுமாக சிதறி கிடந்தால் வாழ்க்கை துணையுடன் பிரிவு, விவாகரத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக கைரேகை ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வலது கையின் இதய ரேகை உயரமாக இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களாக இருப்பீர்கள். வயதில் பெரியவர்களை மதிக்கும் பண்பினை பெற்றிருப்பீர்கள். மற்றவர் நிலையை பற்றி நன்கு அறிந்து கொள்ளும் திறமை உள்ளவர்களாக இருப்பீர். உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை நல்லவராக இருப்பார். எளிதில் காதல் வயப்படுவீர்கள். காதலுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். மற்றவர் என்ன நினைப்பார்கள் என்று கருதி செயல்பட மாட்டார்கள். தனது சொந்த யோசனையில் வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள். அடுத்து, இடது கையின் இதய ரேகை உயரமாக இருந்தால் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள். தன்னம்பிக்கை உடையவர்கள். வெற்றி பெற்று காட்டும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சவால்களை மேற்கொள்ளும் திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். கோபம் மற்றும் ஆக்ரோஷம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை ஈர்க்கும் வசீகரமும் கவர்ச்சியும் இருக்கும். இவர்கள் எளிதில் காதல் வயப்பட மாட்டார்கள். அப்படி காதல் வயப்பட்டால் நேர்மையான காதலராக இருப்பார்கள். 2 கையின் இதய ரேகைகளும் ஒரே கோட்டில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். உறுதியான மனது, அழகான தோற்றம், மென்மையான இதயம் கொண்டவர்கள் இவர்கள். இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். நிலையான ஒரு உறவை விரும்புவார்கள். அன்பிற்கும் காதலுக்கும் ஏங்கும் மனம் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு மதிப்பளிப்பார்கள். விவேகமானவர்கள். பொது அறிவு மேலோங்கி இருக்கும். திடீரென நடக்கும் மாற்றங்கள் பிடிக்காது.
பெற்றோர் பார்த்து வைக்கும் வாழ்க்கை துணையை தான் திருமணம் செய்து கொள்வார்கள். சிலருக்கு காதல் திருமணம் அமையும். வாழ்க்கை துணை இவர்கள் மீது கொள்ளை பிரியம் வைத்திருப்பார்கள். நன்கு புரிந்து அனுசரித்துக் கொண்டு நடப்பவர்களாக இருப்பார்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.